அமெரிக்காவிற்கு எந்த வரியும் ரத்து செய்ய இந்தியா முன்வரவில்லை என்று ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் தற்போது நிலவும் பிரச்சினை முடிவுக்கு கொண்டுவரும் நிலை இரு நாடுகளுக்கும் இருப்பதாக அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்துள்ளார். அதே சமயத்தில் இந்தியாவை கடுமையாக விமர்சித்ததோடு ரஷ்யாவிடம் தொடர்ந்து எண்ணெய் வாங்குவது உக்ரைன் மீதான போரை அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக எச்சரித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் ரஷ்ய அதிபர் மற்றும் சீன அதிபர் உடனான பிரதமர் மோடியின் சமீபத்திய சந்திப்பு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என ஸ்காட் பெசன்ட் தெரிவித்துள்ளார். ஹாங்காங் ஒத்துழைப்பு மாநாடு குறித்து பேசியதில் இது ஒரு நீண்டகால சந்திப்பு. இது ஸ்கா எனப்படும் ஹாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு என்று அழைக்கப்படுகின்றது. மேலும் இது பெரும்பாலும் நாடகத்தன்மை மிக்கதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்தியா உலகின் அதிக மக்கள் தொகை ஜனநாயகம் என்று நான் நினைக்கின்றேன். அவர்களின் மதிப்புகள் ரஷ்யாவை விட அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் மிக நெருக்கமானவை. இவர்கள் மோசமான நடிகர்கள். இந்தியா ரஷ்யாவின் போர் இயந்திரத்திற்கு எரிபொருளை ஊற்றுகின்றது. சீனா ரஷ்யா போர் இயந்திரத்திற்கு எரிபொருளை ஊற்றுகின்றது. ஒரு கட்டத்தில் நாமும் நட்பு நாடுகளும் முன்னேறப் போகின்றோம் என்று நினைக்கின்றேன் என ஸ்காட் பெசன்ட் தெரிவித்தார். மேலும் இரு நாடுகளின் உறவு குறித்து பேசுவதில் அமெரிக்காவும் இந்தியாவும் ஒரு வலுவான அடித்தளத்தை பகிர்ந்து கொண்டுள்ளன. இரு ஜனநாயக நாடுகளும் தங்கள் வேறுபாடுகளை நிர்வகிக்கும் திறன் கொண்டவை. இரண்டு பெரிய நாடுகளும் இதை தீர்க்கும் என்று வலியுறுத்தினார். இதற்கு முன்னதாக சீனா மற்றும் ரஷ்ய அதிபர்களுடன் பிரதமர் மோடி நெருக்கம் காட்டியது குறித்து பேசிய ட்ரம்பின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவேரா சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் ரஷ்ய அதிபர் புத்தினுடன் சேர்ந்து பிரதமர் மோடியை பார்ப்பது வெட்கக்கேடானது. அவர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு தெரியவில்லை. அவர் ரஷ்யாவுடன் அல்ல அமெரிக்காவுடன் தான் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வார் என்பதை நான் நம்புகின்றேன் என எச்சரித்துள்ளார். இந்தியாவின் மீது அமெரிக்காவின் 50% வரி விதிப்பை தொடர்ந்து தங்களது ஏற்றுமதி பொருட்களுக்கான சந்தையை பன்முகப்படுத்த இந்தியா தீவிரம் காட்டி வருகின்றது. இந்த வகையில் சீனா மற்றும் ரஷ்யாவுடனான உறவை மேலும் வலுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. இந்த உறவை விரும்பாத அமெரிக்கா இந்தியா மீது தொடர்ந்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றது. பிரதமர் மோடியின் நெருங்கிய நண்பராக கருதப்பட்ட ட்ரம்ப் மீண்டும் அதிபரானால் இந்தியா அமெரிக்க உறவு முன்பு இருந்ததை விட வலுவடையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்பொழுது தலைகீழாக மாறியிருப்பது சர்வதேச அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. வரும் காலங்களில்தான் என்ன நிகழப்போகிறது என்று தெரிய வரும்.